திராவிட மாடலில் கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து சாராய கிக்கிலிருந்து ஆரம்பித்து நீர்வளத்துறை கோரிக்கைகளில் வந்து அவர் பதில் சொல்கிறது கூட அவரோட அனுபவத்தின் காரணமாக அது நடக்காதுன்னு இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வந்து பேசுகிறாரான்னு எங்களுக்கு தெரியலைங்க. நிறைய நேரம் அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்களே தவிர வேலை கீழே நடக்க மாட்டேங்குது. மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம். அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம். எதிரான மனநிலையோடு செயல்படுறதும் இன்றைய உயர்கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு அதிகமாக போகும். இது வந்து அது ஒரு நியாயமான கேள்வி. நம்ம எல்லாருமே மாநகர பகுதிகளில் வந்து குடிநீர் 10 நாள் 12 நாள் கொடுக்குறது விட்டுருக்காங்க. அதுக்கு எப்போ தீர்வு? நான் இது சம்மந்தமாக 2 முறை பேசும்போது பில்லூர் 3வது கட்ட குடிநீர் இணைப்பு பணிகள் உடனடியாக முடிஞ்சிடும், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தான் அமைச்சர் பதில் கொடுக்குறாரு. நிறைய நேரம் அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்களே தவிர வேலை கீழே நடக்க மாட்டேங்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து பதில் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு திருப்தி அடையிறதில்ல. நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் நீங்கள் இந்த கோடை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாட்டர் ஏடிஎம் மூலமாக ஓரளவுக்கு குடும்பங்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சுது. ஸோ எங்களால் என்ன தரப்பு பண்ண முடியுதோ பண்ணுறோம். திரும்ப அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நம்ம கோடைமழை காலம் வந்தாச்சு, மான்சூன் ஆரம்பிச்சாச்சு கோயம்புத்தூரில். ஆனால் சிறுவாணி டேமை தூர் வராதால் அது ஆழப்படுத்தாதால் அப்படியே இருக்குது. நீர்வளத்துறை அமைச்சர் அவருக்கே இயல்பான நகைச்சுவை தன்மையோடு பேசுகிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒருவேளை நீண்ட காலமாக அரசியல் அனுபவத்தில் இருக்கிறதால அவர் வந்து இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறத கூட நம்ம வெளிப்படையாக சொல்லுகிறாரோன்னு தோணுது. அவர் வந்து சாராய கிக்கிலிருந்து ஆரம்பித்து நீர்வளத்துறை கோரிக்கைகளில் வந்து அவர் பதில் சொல்கிறது கூட அவரோட அனுபவத்தின் காரணமாக அது நடக்காதுன்னு இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வந்து பேசுகிறாரான்னு எங்களுக்கு தெரியலைங்க. தமிழ்நாட்டில் வந்து போதை பழக்கங்கள் வந்து ஒரு அச்சமாக இருப்பதாகவும் தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியல் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சமுதாயத்திற்காக பேசுகின்ற, மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள். நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை செய்கிறாங்க. அவரும் புதுசாக அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காரு. ஸோ எந்தளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறாருன்னு வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம். இன்னொன்று படித்தவர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 70% மேலே இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து படித்தவங்க. எதை டிபெண்ட் பண்ணி அவர் இப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். படித்தவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. இல்லை, படித்தவர்கள் வரணும் அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டோட கல்வி அறிவு, இன்றைக்கி வந்து உயர்கல்வியில் மாணவர்கள் வந்து வரக்கூடிய சதவீதம் இதெல்லாம் பார்த்தாலே இன்றைக்கி அரசியலில் நீங்கள் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பார்த்துட்டிங்கன்னா 1 டிகிரி வாங்கியிருக்கிறவங்க நிச்சயமாக அதிகமாக தான் இருப்பாங்க. படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம என்ன இன்றைக்கி எதிர்பார்க்கணும் அப்படின்னா, மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்க தான் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுறாங்க. படித்தவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். படித்தவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மையோடு, சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம். அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம். எந்த அளவுக்கு போதை பழக்க வழக்குகள் தொடர்பாக பேசக்கூடிய அவருடைய படத்திலேயே அதிகமான சிகரெட் குடிக்கிறது, காட்சிகள் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. அதே இளைய தலைமுறையை நோக்கி ஒரு தவறான பாதைக்கு கொண்டு நிச்சயமாங்க. சினிமாவோட எப்படி மாற்றிக்கணும் இல்லை, சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கிறது வாஸ்தவம் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும். தாங்கள் வந்து ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது அவங்க தான் பதில் அளிக்கணும். அரசியல் தலைவராக மாறினதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம மக்கள் பார்ப்போம். புதிய சட்டம் எப்படி பார்க்குறீங்க? மதுவிலக்குக்கா? இல்லை, இது சிஆர்பிசி, ஐபிசி. அதாவது 3 கிரிமினல் சட்டங்கள் புதிதாக மத்திய அரசு அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னையிலிருந்து அது அமலுக்கு வருகிறது. நீண்ட நெடுங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 3 சட்டங்களில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, விரைவான நீதி, இன்றைக்கு கால சூழலுக்கேற்ப தொழில்நுட்ப வசதியோடு கூடிய நீதி, சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்களை வந்து இன்றைய கால சூழலுக்கேற்ப நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆனால் பேரை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக ஹிந்தி, சமஸ்கிருதம் அதிகமாக தெரியாதவங்களுக்கு அது உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யுது. இது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை நாங்கள் வந்து மத்திய தலைமையிட்ட தெரிவிச்சிருக்கோம். மாநிலத்தில் வந்து புதிய சட்டத்திருத்தத்தில் மாநிலத்தினுடைய சில உரிமைகள் பறிக்கப்படுவதாக சொல்லி வழக்கறிஞர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த சட்டத்தில் அவங்களையும் கொஞ்சம் எல்லா மாநிலத்திலையும் கன்சல்ட் பண்ணி எல்லா மாநிலத்தோட கன்சல்டேஷன் பண்ணி தான் வந்து இது வந்திருக்கு. ஒரு செக்ரட்டரி லெவலில் இதுக்கான ஒரு இது மட்டுமே இந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாடு முழுக்க நடத்தி தான் அந்த சட்டத்திருத்தம்
திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. மாநில அரசு மத்திய அரசு ஒரு சில அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு சில அதிகாரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது. எந்த இடத்துல மாநில அரசு தங்களுடைய உரிமை பறிபோகுதுன்னு நினைக்கிறாங்களோ அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆக்ட் தான் வந்து ஓவர் ரைட் ஆகும். இது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயம். வழக்கறிஞர்கள் வந்து இன்னிலிருந்து ஒரு 8 நாள் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எந்த பக்கம் நின்று? நான் அதை கருத்து சொல்லியிருக்கேன். சட்டத்தினுடைய திருத்தங்கள் வந்து நிறைய அன்னைக்கு வந்து தேவைப்படுது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு மரண தண்டனை வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டமெல்லாம் நிச்சயமாக வேணும். ஆனால் அந்த பேர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை நானும் ஒரு வழக்கறிஞராக எங்களோட கருத்தை மேலே சொல்லியிருக்கோம். சேலம் பெரியார் பல்கலை துணைவேந்தர் பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. அது ஏற்கனவே தமிழக அரசுக்கும் மாநிலத்துக்கும் முரண்பாடு அதிகரிச்சிருக்காங்க. உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ரொம்ப பர்சனலாக கவர்னரை பற்றி பேசுகிறதும் ஒரு எதிரான மனநிலையோடு செயல்படுறதும் இன்றைய உயர்கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கு. நானா நீயா அப்படிங்கிற மாதிரி மாநில அரசு இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. கவர்னர் அவர்கள் அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு அவர் எங்கோ வெளிகளில் பேசுகிற, அரங்கங்களில் பேசுகிற, இல்லை பொது நிகழ்ச்சிகளில் பேசுகிற விஷயத்தெல்லாம் இவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறதா நினச்சி இவங்க வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதன் காரணமாக இன்று உயர்கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகளை மாணவர்களும் பெற்றோர்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. சட்டமன்றத்தில் வந்து மதுவில் கிக் இல்லை, அதனால தான் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டாங்க. இன்னும் திராவிட மாடலில் கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்கிறாங்க. மாநில தலைவர் வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு மேலே படிப்புக்காக 4 மாதம் போகிறதா சொல்கிறாங்க. உண்மையாக நான் அது சம்மந்தமாக என்ன பேசலை. நானும் அடுத்த பொறுப்பு இல்லை, நானும் உங்களை மாதிரி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை சொல்கிற விஷயத்தான் கேட்டேன். இன்னும் நேரடியாக வந்து அவர்கிட்ட அதை பேசலை. உறுதிப்படுத்திட்டு அப்புறமா உங்களுக்கு அது முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் அந்த படிப்புக்காக தேர்வு செய்யப்படுவாங்க. அதனால் இவரும் அதில் ஒரு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசிட்டு அப்படி என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மேம், கள்ளச்சாராய விவகாரத்தில் 10 லட்ச ரூபா கொடுத்ததுங்கிறது பல்வேறு விதமான கிரிட்டிசிசம், வேறு மாறுபட்ட கருத்துக்கள். ஒரு வாரம் கழிச்சானாலும் எல்லா கேள்வியும் எனக்காக வச்சுருந்தீங்களா? சீமானுக்கும் உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பேசுகிறது என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் கொடுத்தவங்களுக்கு 10 லட்சம், ஆனால் வந்து பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு 3 லட்சங்கிறது கொடுக்குறது ஒரு தவறான முன்னுதாரணமாக போகுது. அவங்களுக்கும் அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்து தான் 10 லட்ச ரூபான்னு கொடுத்தோம். ஒரு சென்சேஷனல் டாப்பிக்காக ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களாக போகும்போது தொகை அதிகம் இருக்கிறதாகவும் யூஸ்வலாக நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விபத்துகளுக்கு வெறும் 3 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயம்? இல்லை, அவர் அது சொல்கிறதுல அது நியாயம்தான். அது உயிர் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் பாருங்கள், டாஸ்மாகில் குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவைகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குது. என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்கள 100கணக்கான குழந்தைங்கள நான் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம், வளர்த்துட்ருக்குறோம். ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சென்சேஷனல் வருது, நீங்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்துக்கு அதிகமாக தொகை போகுது. இது வந்து அது ஒரு நியாயமான கேள்வி. நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கணும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.